ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி வந்து டே 5, ஓகேவா? ஸோ 7 மேக்ஸ் கொஷின் பார்க்குறோம். அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஒரு 7 யூனிட் 6 கேள்வி பார்க்குறோம். திருக்குறளும் ஆர்கியாலஜியும் தான், ஓகேவா? ஸோ ஒரு 7மே ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தோம்னா 48% அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு இசட்டின் 64% எனில் இசட்டின் மதிப்பு என்ன? அப்போ 48% ஆஃப் 48 இஸ் ஈக்குவல் டு 64% ஆஃப் இசட் ஆம்பா. இதுலேருந்து இசட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இசட்டை நல்லா போட்டுக்கோங்க, 2 மாதிரி போட்டுறக்கூடாது, ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே என்ன 48 டிவைடட் பை 100 டிவைடட் பை 100ன்னு எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃபுக்கு பதில் இன்ட்டுன்னு போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் பண்ணிக்கலாம்ல, ஆஃபுக்கு பதில் இன்ட்டுன்னு போட்டு இசட்டுன்னு போட்டாச்சு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 24 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் இங்கே 32ன்னு வரும், கரெக்டாக? 32 திருப்பி 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் 16, 1 × 2 2, அப்புறம் 12னா 6 2 12, இங்கே 12ன்னு வருமா? ஸோ அதற்கு அடுத்தபடியாக 4 4 16, 3 × 4 12ன்னு வரும். அதுக்கப்புறம் 4 டேபிளாலே இங்கே கேன்சல் பண்ணலாம், 1 2 12ன்னு வருது. அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 12 × 3, கரெக்டாக தானே? இங்கே 12 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 12 3 36. அப்போ இசட்டுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, 36. ஆப்ஷன் டி 36 அப்படிங்கிறத இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி 36 அப்படிங்கிறத இதற்கான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன? முழு கண எண் எது? கீழ்கண்ட எண்களில் முழு கண எண் எது? அப்போ முழு கண எண் பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னா ஒரு இன்டீஜரை எடுத்து அதை 3 தடவை மல்டிப்ளை பண்ணுறப்ப அந்த நம்பர் வருது அப்படின்னா அது பெர்ஃபெக்ட் கியூப், கரெக்டாக? இப்போ 512 அப்படிங்கிறத 8 கியூப்னு எழுதலாம். 8 × 8 × 8 8 8 64, 64 × 8 32, 3 8 40, 6 8 48 ப்ளஸ் 3னா 512, 51 512, ஓகேவா? அப்போ இதை வந்து 8 கியூப் அப்படின்னு சொல்லி எழுத முடியும்ல. அது மாதிரி ஒரு இன்டீஜரை 3 தடவை மல்டிப்ளை பண்ணி ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அது இப்போ பெர்ஃபெக்ட் கியூப். இப்போ வேறு ஏதாவது இந்த மீதி இருக்கிற 3 ஆப்ஷனை நம்ம அது மாதிரி எழுத முடியாது, அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த கான்செப்ட் மட்டும் நமக்கு புரிஞ்சால் போதும், ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். The cube of an odd number is ஒற்றை இயல் எண்களின் கணம் ஆனது. ஸோ இதை நீங்கள் அப்படியே ஒரு 3-4 எக்ஸாம்பிள் எடுத்து யோசிச்சிங்க அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ நான் இங்கே டேரெக்டாக ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். The cube of an odd number is odd number, அவ்வளோதான். The cube of odd number is odd number. அப்போ ஒற்றை இயல் எண்ணின் கணமானது அப்படின்னா ஒற்றை எண்ணாக தான் வரும். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர், ஓகேவா? ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள். The cube of an ஒரு ஆட் நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஆட் நேச்சுரல் நம்பருக்கு நீங்கள் கியூப் பாருங்கள், ஒரு 4 எக்ஸாம்பிள் எழுதினீங்கன்னா அது ஒற்றை எண்ணாக தான் வரும், அது ஒரு ஆட் நம்பராக தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கிவன் நம்பர் பேட்டர்ன் ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம். ரொம்ப சிம்பிள்ப்பா. 1 2 1 2 3 1 2 3 4. அப்போ மேலே என்ன வரும்? 1 2 3 4 5ன்னு வரப்போகுது, ஓகேவா? அதே மாதிரி கீழே வாங்க 3 3ன்னு போடுறாங்க. இங்கே 4 4 4, இங்கே 5 5 5 5ன்னு போடுறாங்க. அப்போ இங்கே என்ன 6 6 6 6 6ன்னு வரப்போகுது, கரெக்டாக? இங்கே 2 தடவை 3 வருது, இங்கே 3 தடவை 4 வருது, இங்கே 4 தடவை 5 வருது. அப்போ இங்கே 5 தடவை 6 வரும்னு அர்த்தம். மேலே பாருங்கள் 1 2 1 2 3 1 2 3 4. அப்போ 1 2 3 4 5 முடிக்க வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளானது. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ இங்கே என்ன ட்விஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கீழே 5 6ங்கிற இடத்துல ஒரு சில இடத்துல 4 6, மேலே நியூமரேட்டரை மாற்ற மாட்டாங்க, மேலே 4 6ன்னு வச்சுக்குவாங்க, அடுத்ததில் 3 6ன்னு வைப்பாங்க. ஸோ அந்த இதில் தெரியாம தரமாக நம்ம டிக் அடிச்சிருவோம். ஸோ அதுதான் கீழே 5 6 வருதா அப்படிங்கிறத அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. மேலே 1 2 3 4 5 நம்பர் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு சில நேரம் இந்த 3 4 மாற்றி போட்டு விட்ருவாங்க, நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம். எல்லாராலையும் இது கண்டுபிடிக்க முடியும் இந்த கொஷின். பட் ஷேட் பண்ணுறப்ப நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கொஷின்லாம் நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணிடுறோம். என்ன தப்பு வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து திருப்பி யாரும் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். பூச்சட்டி ஒன்றை ரூபாய் 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். ஸோ அப்போ இது ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் அந்த டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி, ஓகேவா? அப்போ 25% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட்டை பர்சன்டேஜ் டாப்பிக்லேயே படிச்சிடணும்னு சொல்லி. ஸோ ஏற்கனவே இது ரெண்டுக்குமே நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக்கை வச்சு ஏற்கனவே வீடியோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். அதை மட்டும் பார்த்தாலே போதும், எல்லாமே முடிச்சிடலாம். ஸோ அப்போ 528 ரூபாய்க்கு விற்கிறப்ப அவங்களுக்கு 20% லாபம் கிடைக்கும். அப்போ 120ன்னு நான் போட்டுக்குவா. அதுக்கப்புறம் 25% லாபம் கிடைக்கணும்னா எவ்வளோ விலைக்கு விற்கணும்? அப்போ 125 அப்படின்னா என்ன? அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள்ப்பா. 120 528. இப்போ 125னா எவ்வளோ
எவ்வளவு, அதாவது 20% ப்ராஃபிட்டா, அப்போ 100 + 20%னா 120% ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 528பா. அப்போ 25% ப்ராஃபிட்னா 125% ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் பாக்ஸ் மெத்தட் கொண்டு வரேன். இந்த ஆஃப் எக்ஸ் பர்சன்டேஜ்லாம் இங்கே கேன்சல் ஆயிரும். அதனால நான் 120 528 125 என்ன அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சால் போதுமானது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறேன் 5 டேபிளால். என்ன வரும், 2 × 5 10 அப்படின்னு வருது. அப்போ 20னா 4 × 5 20, அங்கே 24ன்னு வருது. அப்போ இங்கே 5 டேபிள் அடிச்சா 25ன்னு வரப்போகுது. ஸோ அதற்கப்புறம் திருப்பி இங்கே 1 2, இங்கே 2 × 2 4ன்னு வரும். இங்கே 2 டேபிளால் கேன்சல் பண்ணுறேன். 2 2 4 12 6 2 12 திருப்பி 4ன்னு வரப்போகுது. ஓகேவா? ஸோ அடுத்து திருப்பி அகைன் 2 டேபிளாலே கேன்சல் பண்ணுறேன். 6 × 2 12, இங்கே 1 3 2ன்னு வரப்போகுது. திருப்பி 3 2 6 6 2 12, திருப்பி 12னா 6 2 12. ஓகேவா? திருப்பி 3 டேபிளால் கேன்சல் பண்ணேன்னா 2 2 × 3 6ன்னு வருமா? அப்போ 2 × 3 6 2 × 3 6 அப்போ 22ன்னு வருது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணேன்னா 25 × 22 25 × 22 இதை நான் கண்டுபிடிக்கணும். இப்போ 25 22 5 2 10 மிச்சம் 1 2 2 4 1 5. அப்போ 5 2 10 மிச்சம் 1 2 2 4 1 5. ஓகேவா? ஸோ அப்போ 550 ரூபா. ஸோ அப்போ அவங்க 528 ரூபாய்க்கு விற்றப்ப 20% லாபம் கிடைக்கிது. அப்போ எப்போ 25% லாபம் கிடைக்கும் அப்படின்னா 550 ரூபாய்க்கு விற்கிறப்ப at what price should she sell it to gain 25% அப்படின்னா 550 ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25% லாபம் கிடைக்கும். ஸோ அப்போ 550 ரூபாய் 550 ரூபாய் அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடலாம். ஆஷிஷ் ரூபாய் 32,000 ஆரம்ப முதலீட்டில் ஒரு புத்தக கடையை திறந்தார். ஓகே, முதலாண்டில் அவருக்கு 5% இழப்பு ஏற்பட்டது, லாஸா. ஓகேவா? இருப்பினும் 2வது ஆண்டில் அவருக்கு 10% லாபம் ஈட்டினார். ஓகே, 3ஆம் ஆண்டில் 12.5% உயர்ந்தது. ஸோ அந்த லாபம் வந்து 12%. அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும் 5% இழப்பு, லாஸு. செகண்ட் இயரும் ப்ராஃபிட், தேர்ட் இயரும் ப்ராஃபிட். செகண்ட் இயர் எவ்வளவு? 10% ப்ராஃபிட். தேர்ட் இயர் எவ்வளவு? 12.5% ப்ராஃபிட்டு. அப்போ 3 வருடங்கள் முழுவதும் அவரது நிகர லாபத்தை கணக்கிடுங்க. 3 வருடங்கள் முழுவதுக்கும், அதாவது அந்த 3 வருஷம் அந்த இதுக்கு வந்து அவர் அந்த என்டையர் பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ்க்கு அவருடைய நெட் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். ஸோ அப்போ 32,000ன்னு போட்டுக்கிறேன்ப்பா. இன்ட்டு ஃபஸ்ட்டு சதவீதம் என்ன? இழப்பு 5%. அப்போ 100 - 5 அப்போ 95/100ன்னு போட்டுக்கலாமா? அதாவது 100%. அப்போ 5% இழப்புனா 100 - 5 95%. அப்போ 95/100ன்னு போடுவேன். 2வது வருஷம் என்ன? 10% ப்ராஃபிட். அப்போ 100 + 10 110%. அப்போ 110/100ன்னு போடுவேன். மூணாவது வருஷம் என்ன? 12.5% உயர்ந்தது, ப்ராஃபிட். அப்போ 12% ப்ராஃபிட் கிடைக்கிது. அப்போ 100 + 12.5. ஓகேவா? அப்போ 112ன்னு வரப்போகுது. 112.5. அப்போ 112.5 / 100 அப்படின்னு போடணும். கரெக்டாக? அவ்வளோதான்ப்பா. இங்கே 3 0 இருக்கா? இங்கே 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே ஒரு 0. இப்போ இங்கே ஒரு 0வையும் இதையும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ இங்கே 2 இதுவும் முடிஞ்சிருச்சுப்பா. ஸோ அதுக்கு அடுத்து நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா 5 டேபிளால் இங்கே கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ 2 0ன்னு வரும். இங்கே 19ன்னு கிடைக்குமா? கரெக்டு தானே? திருப்பி இதை 5 டேபிளால் நான் இங்கே கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன். 5 டேபிளால் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 2 × 5 10ன்னு வரும். இப்போ 12ன்னு இருக்குது. திருப்பி 2 × 5 10ன்னு வரும். இப்போ 25னா 0.5. ஓகேவா? 22.5ன்னு வரும். இங்கே வந்து என்னது 4 × 5 4 × 5 வந்து 20ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 8 4 32. அப்போ 8 × 19 × 11 × 22.5. ஓகேவா? இதை 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் வரும்ல. 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டு 4ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும்ல. ஸோ அதற்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 8 × 19 × 11 × 22.5 எவ்வளோ கிடைக்குது? 37,620ன்னு வருது. அப்போ 37,620 வருது. ஆனால் என்ன கேட்குறாங்க? கால்குலேட் ஹிஸ் நெட் ப்ராஃபிட், அந்த லாபம் மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ அவர் மொத்தம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? 32,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளவு லாபம் அப்படின்னா 5,620 ரூபாய் அப்படிங்கிறது லாபம். ஸோ அப்போ 5,620 ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த இனிஷியலாக அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாரோ அதை எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட் இயரில் லாஸ்
5%, அப்போ 95/100. செகண்ட் இயரில் ப்ராஃபிட் 10%, அப்போ 110/100. தேர்ட் இயரில் ப்ராஃபிட் 12%, அப்போ 112.5/100ன்னு போட்டுக்கிட்டேன். அதை சால்வ் பண்ணுறேன். எனக்கு 37,620 அப்படிங்கிற அந்த ஆன்சர் கிடைக்குது. அதுலேருந்து நான் 32,000 ரூபாயை மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த அவங்க கேட்குறது என்கிட்ட என்ன கேட்குறாங்க, நெட் ப்ராஃபிட் தான் கேட்குறாங்க, நிகர லாபம் தான் கேட்குறாங்க. அப்போ அந்த 37,620 ரூபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன அந்த 32,000 ரூபா இருக்குது. அதனால் அதை நான் கழிச்சிட போக எனக்கு லாபம் அப்படிங்கிறது 5,620 ரூபாயாக கிடைக்கிது. ஓகேவா? அப்போ 5,620 ருபீஸ் அப்படிங்கிறத என்னோட லாபம். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பேரலாம். இஃப் எ மிரர் இஸ் பிளேஸ்டு பிலோ த வேர்டு ஹைட், அப்போ ஹைட் HIDEன்னு இருக்குப்பா ஒரு வார்த்தை. அப்போ இந்த இடத்துல ஒரு மிரர் வைக்கிறாங்களாம்ப்பா, இந்த இடத்துல ஒரு மிரர் வைக்கிறாங்களாம். ஓகேவா? வாட் வேர்ட் வில் யூ சி? அப்போ அந்த ஹைட் என்ற சொல்லின் கீழ்ப்பகுதியின் ஆடியை வைத்தால் கிடைக்கும் சொல்லின் வடிவம் என்ன? அப்போ இப்படி கீழ்ப்பக்கம் ஒரு மிரர் வச்சாங்க அப்படின்னா அந்த இதில் வந்து எப்படி வந்து அந்த சொல்லினுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மிரரை சைடில் வச்சா என்னாகும், கீழே வச்சா என்னாகும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். மிரரை சைடில் வச்சா என்னாகும், கீழே வச்சா என்னாகும், பேப்பரை எப்படி திருப்பணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஏற்கனவே வாட்டர் அண்டு மிரர் இமேஜ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். மிரரை இப்படி வச்சிங்க அப்படின்னா எப்படி இது பண்ணணும். இப்போ கீழே வச்சாங்க அப்படின்னா அப்படியே அந்த பேப்பரை தலைகீழாக திருப்புங்க. அப்படியே அந்த பேப்பரை தலைகீழாக அந்த இதை டார்க்காக எழுதிக்கோங்க, ஹைடுங்கிற வார்த்தையை டார்க்காக எழுதிக்கோங்க. அப்படியே அந்த பேப்பரை தலைகீழாக திருப்புங்க. ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இதெல்லாம், ரொம்ப பேசிக்கான கேள்வி. ஸோ எப்படி வச்சாங்க அப்படின்னா பேப்பரை எப்படி திருப்பணும், அவ்வளோதான். இப்போ கீழே இருக்குது, அப்படியே பேப்பர் தலைகீழாக திருப்பினா ஆன்சர் நமக்கு கிடச்சிட போகுது. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? அடுத்த கேள்வி. ஸோ யூனிட் 6 கொஸ்டின்ப்பா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த கேள்வி, உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போண்டும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொன்னவர் யார்? ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான கேள்வி. அதிக தடவை டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த 10th பழைய புக்லேயுமே இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லிடுங்க. அடுத்து, ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார்? ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார்? ஓகேவா? ஸோ இதுக்கு தூய்மை, துணைமை, துணிவுடைமை, இம்மூன்றின் வாய்மை வலியுரைப்பான் பண்பு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த திருக்குறள்ல இருந்தே நமக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திருப்பி ஒரு தடவை திருக்குறளை சொல்கிறேன். தூய்மை, துணைமை, துணிவுடைமை, இம்மூன்றின் வாய்மை வலியுரைப்பான் பண்பு, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது, ஞானம் கருதினும் கைகூடும். மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டையும் அறிந்து செயல்பட வேண்டும்? ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின். ஆன்சர் சொல்லிட்டேன். காலம் கருதி இடத்தால் செய்யின், அவ்வளோதான். ஆன்சர் முடிஞ்சு. அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ இது ஆர்கியாலஜி. அப்போ ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் எந்த மாவட்டத்தில் இருக்குது? ஆலங்குளம் ராமநாதபுரம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் மண்டையில் டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆலங்குளம்னா ராமநாதபுரம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து கொடுமணல். ஸோ இந்த இதை பொறுத்த முடிக்கும் கொடுமணல் ஈரோடு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ ஏவுக்கு 3பா. அப்போ 2 ஆப்ஷன் போயிருச்சு, ஏவும் டியும் போயிருச்சு. அதுக்கப்புறம் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ டிக்கு 1, டிக்கு 1ங்கிறது ஒரே ஒரு இதில் தான் இருக்குது. ஸோ அதுலேருந்தே நான் பிங்கிறத ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பொருந்தலும் திருவக்கரை மட்டும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நல்லா வச்சுக்கணும். ஏன்னா ஆதிச்சநல்லூரும் கொடுமணலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ அதுலேயே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இருந்தாலும் பொருந்தலும் திருவக்கரையும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ பிக்கு 4. அப்போ பிக்கு 4 அப்படிங்கிறது பொருந்தல் திண்டுக்கல். ஓகேவா? பொருந்தல் திண்டுக்கல், திருவக்கரை அப்போ விழுப்புரம். ஓகேவா? திருவக்கரை அப்படிங்கிறது விழுப்புரம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ பாருங்களேன், இந்த பையம்பள்ளி இருக்குல்ல, நியோலித்திக் கல்ச்சர் சைட். ஸோ இதெல்லாம் பையம்பள்ளியை பற்றி நம்ம படிக்கிறப்ப பேசிக்கான படிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஓகேவா? புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவி இருந்த இடம். அப்போ இந்த பையம்பள்ளி புதிய கற்கால பண்பாடு. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வியும் இதே பையம்பள்ளி தான். வேர் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பாலிஷ்டு ஸ்டோன் கல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு? தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தன? வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பையம்பள்ளி, இங்கே வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள், பாலிஷ்டு ஸ்டோன் கல்ஸ், அவ்வளோதான். இங்கே பையம்பள்ளிக்கு நியோலித்திக் கல்ச்சர் சைட், புதிய கற்கால பண்பாடு, அவ்வளோதான். இந்த 2 வார்த்தை மறந்துடவே கூடாது பையம்பள்ளியை பற்றி. ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.